ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் நல்லபடியாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டிருந்தீங்க இந்த ஸ்கேன் காப்பி எப்போ சார் கிடைக்கும் அதே மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் ஸ்கேன் காப்பியை நீங்கள் வாங்கின பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ரீடோட்டல் நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமா, அதுக்கு என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, நீங்கள் ஸ்கேன் காப்பியை எப்போ வாங்கலாம் அப்படிங்கிறத என்ன பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்களின் விடைத்தாள் நகல்களை 4/6/2025 புதன்கிழமை பிற்பகல் முதல் நீங்கள் என்ன பண்ணலாம், www.dge.tn.government.in என்ற இணையதளத்துக்கு சென்று நோட்டிஃபிகேஷனை கிளிக் செய்தவுடன் ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 ஸ்கிரிப்ட் டவுன்லோட் என்ற வாசகத்தினை கிளிக் செய்தால் தோன்றும் முதல் பக்கத்தில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தங்கள் விண்ணப்பித்த பாடங்களுக்குரிய விடைத்தாள்களின் நகலை நீங்களே என்னாச்சு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஸ்கூலுக்கே போகலாம். அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்கேன் காப்பியை வாங்கின பின்னாடி நமக்கு கூட நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பி வைங்க. நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஸ்டாஃப்கிட்ட மேக்ஸ் பேப்பரை பற்றி பிரச்சனை இல்லை, மற்ற பேப்பர் எதாவது இருந்துச்சு அப்படின்னா மற்ற ஸ்டாஃப்கிட்ட கொடுத்து நம்ம இதுக்கு மார்க் கிடைக்குமா வேணாமா, ரீடோட்டல் போடலாமா வேணாமா, இல்லை ரீவேல்யூவேஷன் போடலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம கேட்டு சொல்லலாம். இப்போ ரீவேல்யூவேஷன் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விடைத்தாள்களின் நகலை பதிவிறக்கம் செய்த பிறகு மறுக்கூட்டல் அல்லது மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பினால் இதே இணையதள முகவரியில் அப்ளிகேஷன் ஃபார் ரீடோட்டலிங் ரீவேல்யூவேஷன் என்ற தலைப்பினை கிளிக் செய்து வெற்று விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை என்னாச்சு பார்த்தீங்களா டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். அதான் வெற்று விண்ணப்பம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு தேர்வர்கள் இவ்விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து, சரியா, அதை நீங்கள் கையிலே என்னாச்சு பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்து 2 நகல்கள், அதாவது 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு 5/6/2025 வியாழக்கிழமை காலை 11 மணி முதல் 7/6/2025 சனிக்கிழமை மாலை 5 மணி வரை சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில், அதாவது சிஓ ஆஃபீஸில் ஒப்படைக்கணும். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒரு சிஓ ஆஃபீஸ் இருக்கும், அந்த சிஓ ஆஃபீஸில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மறுக்கூட்டல் மற்றும் மறுபதிப்பீட்டுக்கான கட்டணத்தினை மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் பணமாக செலுத்த வேண்டும். தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் மறுக்கூட்டல் அல்லது மறுபதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்களை ஒப்படைத்து அதற்குரிய கட்டண தொகையை பணமாக செலுத்த வேண்டும். சரியா, அதாவது மறுமதிப்பீடு ரீவேல்யூவேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பாடத்துக்கும் 505 ரூபா நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கட்டணமாக நீங்கள் செலுத்தணும். இது வந்து ரீவேல்யூவேஷன் நீங்கள் பண்ணுறதுக்கு. ரீவேல்யூவேஷன்னா உங்கள் பேப்பரை திரும்ப நீங்கள் ஒரு தடவை என்னாச்சு பார்த்தா திருத்துவாங்க. இல்லை நீங்கள் டோட்டலில் தான் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, உயிரியல் பாடம் மட்டும் இருக்குது அப்படின்னா 305 ரூபா, மற்ற எல்லா பாடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 205 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் நல்லபடியாக நோட் பண்ணி வச்சுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வெளியிலேருந்து வீடியோ எடுக்கனால நிறையா டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு வந்திருக்கும், சாரி. அதை அடுத்தடுத்த அப்டேட்டில் உங்களுக்காக என்னாச்சு பார்த்தா இதை பற்றி நான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.